இல்லை போல கேள்வி முடிச்சு இல்லை போல கேள்வி ப்ரோக்ராம்ல முடிச்சு ஒரே ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக சொல்கிறாங்க சகாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லும்போது தவறான சிந்தனை சகாபாக்கள் காலத்தில் சில பாவமான காரியங்கள் சகாபாக்கள் செய்த சகாபாக்களை தவறு செய்கிறாங்க. இந்த விஷயம் வரும்போது சகாபாக்கள் பின்பற்றது அப்படிங்கிறது போது அவங்க சின்ன தவறுகளை எப்படி புரிஞ்சு கொள்வது அதை எப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க ஆண்கள் தரப்புல இருந்து. சஹாபாக்களை வந்து நம்ம அவங்க விளங்குற மாதிரி தான் மார்க்கத்தை விளங்கணும் அப்படின்றது வந்து அவசியமா இருந்துச்சுன்னா சஹாபாக்கள் சில தவறுகள் செஞ்சிருக்காங்க தானே. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி உதாரணம் சஹாபாக்கள் அவங்களோட கூட சண்டையிட்டு இருக்காங்க, போர் நடந்திருக்கு, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், இப்படிப்பட்டவங்க நம்ம எப்படி ஆதாரமா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதுக்கான பதில் என்ன சொன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். சஹாபாக்கள் யாரும் மலக்கு கிடையாது, விளங்குதுங்களா? ஒண்ணு. யார் வந்து இந்த விமர்சனத்தை வச்சு சஹாபா விளக்கத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாலும் அவங்களோட மலக்கு கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மனிதன் அடிப்படையில் தவறுகள் வரும். இங்க மனித தவறுகளை பத்தி பேசப்படுறது இல்லை, மார்க்கத்தை விளங்குறதுல அவங்களுடைய முறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சஹாபாக்கள் மனிதர்கள் தான், அவங்க விளங்குற மாதிரி மார்க்கத்தை விளங்குறன்னு சொல்றது அதான் சொன்னேன். சஹாபியுடைய விளக்குன்னு சொன்னா, சஹாபாக்குடைய புரிதல்னு சொன்னா வெறுமனே 1-2 சஹாபி கிடையாது, ஒட்டுமொத்த சஹாபாக்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை விளங்குறாங்க, அதுக்கு நீங்க 2-3 ஆதாரம் காட்ட முடியுமா? ஒட்டுமொத்தமா சஹாபாக்கள் ஒரே கருத்துல இருந்தாங்கன்றதுக்கு ஏதாவது 2-3 ஆதாரத்தை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. சொல்லலாம். உதாரணத்துக்கு என்ன, சஹாபாக்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல வியாக்கானம் கொடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நேரடியா தான் புரியணும், மாற்று பொருள் தரக்கூடாது, அதுல எதையும் மறுக்கக்கூடாது, வேறு வேறு அர்த்தம் தரக்கூடாது என்பதுல ஒரே கருத்துல இருந்தாங்க. சஹாபாக்கள் அனைவருமே இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குர்ஆன் பல நடைகள்ல வந்து இறக்கி அருளப்பட்டாலும் உஜ்ஜல் குர்ஆன் சபத் அஹ்ருஃப், குர்ஆன் 7 மொழி நடைகள்ல இறக்கி அருளப்படுது. அதை வந்து உஸ்மான் அபூபக்கர் சித்திக் என்ன பண்ணாங்க, குர்ஆனை தொகுத்து வந்து 7 நடைமுறைகளை ஓதுற மாதிரி வச்சாங்க. இஃப்திலாஃப் வந்ததுக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரே நடையில கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் உடன்பட்டு வந்தாங்க. இதுவும் வந்து சஹாபாக்கள் ஒருமித்த கருத்துல தான். அதே மாதிரி இறந்தவங்களிடத்துல வசீலா தேடக்கூடாது என்பது சஹாபாக்கள் ஒருமித்த கருத்துல இருந்தாங்க. அதே மாதிரி நபிமார்களை தொட்டு நபியாருடைய பொருட்டால் கேட்கிறேன், நபியின் பொருட்டா அல்லாட்ட வசீலா கேட்கிறன்றத சஹாபாக்கள் தடுத்து இருக்கிறாங்க, அதை கூடாதுன்னு இருக்கிறாங்க, இதுல ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க. அப்ப அக்கீதா சார்ந்த விஷயங்கள் அடிப்படையான அம்சங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் எல்லாருடைய கருத்தும் ஒன்றுதான். அப்ப சஹாபா விளக்கம் என்பது 1-2 சஹாபி கிடையாது, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய விளக்கத்தை மையப்படுத்தி தான் பேசணும். வழங்குதுல, சஹாபாக்கள் மனிதன்ற அடிப்படையில் ஒரு சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் நாம அந்த தவறுகள் விஷயத்துல உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் மத்தியில சண்டை நடந்துச்சு. எல்லா அறிஞர்களும் இதை பத்தி பேசதான் செய்யறாங்க. இதை ஆதாரமா வச்சு யாராவது சொன்னாங்களா, சஹாபாக்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டாங்க, அதனால வந்து அந்த விளக்கத்தை எடுக்க வேணாம், அவங்களுடைய புரிதல் எடுக்க வேணாம்னு சஹாபாக்கள் வந்து எடுக்கக்கூடிய விளக்கத்தை தவிர்க்கணும்னு யாரும் சொல்ல பேசியிருக்கிறாங்க. இதை யார் பேசியிருக்கிறா? முஅ்தஸிலா போன்றவங்க, வழி தவறிய கூட்டங்கள்ல போனவங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா வச்சு சஹாபாக்களை வந்து மட்டம் தட்டுவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆதாரமா பயன்படுத்தினாங்க. அப்ப நேர்வழியில பயணிக்கக்கூடிய மக்கள் இது போன்ற விஷயங்களை வந்து சில ஆதாரமா எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் மனிதன் அடிப்படையில் சில தவறுகள் நடந்திருக்கும். 2வது, சஹாபா விளக்கம் என்பது ஏதோ 1-2 சஹாபியுடைய விளக்கம் கிடையாது, ஒட்டுமொத்த சஹாபாவுடைய விளக்கத்தை தான் அடிப்படையை நம்ம சொல்றோம். வேற எதாவது இருக்கா?
சொல்லி நிப்பாட்டப்படும். சாதி சாதி. அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க. சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் அவர்கள் கௌசர் தடாகத்தில் இருப்பாங்க. கௌசர் தடாகத்துல இருப்பாங்க. அதுல யார் ஒருத்தவங்க வந்து ஒரு முறை நீர் அருந்திட்டாங்கன்னா தாகமே அவங்களுக்கு இருக்காது. அப்போ அதுல சில பேர் வந்து என்ன செய்வாங்க, நீர் அருந்துவதுக்காண்டி வருவாங்க. ரசூலா தான் கௌலையில் எடுத்து நீர் அருந்த கொடுப்பாங்க. அப்ப சில பேர் வரும்போது ரசூலா சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் சொல்லப்படும். அப்ப என்ன செய்வாங்க மலக்குகள், இல்ல உங்களுக்கு தெரியாது, இவங்க நீங்க மரணிச்சதுக்கு அப்புறம் பிதாத்துகளை செஞ்சாங்க, மார்க்கத்தை மாத்திட்டாங்க என்று அவங்கள அப்புறப்படுத்திடுவாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, சொஹக்கன் சொஹக்கன், அவங்களுக்கு வந்து அவங்க என்னை விட்டு தூரமாகட்டும் மாதிரி ரசூலா சொல்லுவாங்க. இது மாதிரி ஹதீஸ்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா சில பேர் பாருங்க, சஹாபா விளக்கத்தை எடுக்கணும்னு சொல்றீங்களே, இப்போ கௌசர் தடாகத்துல சஹாபாக்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்கன்னு வருது, அப்ப எப்படி நம்ம அவங்களுடைய விளக்கத்தை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா ஒன்று விளங்கிக்கணும், இஸ்லாமிய உம்மத்துல எந்த ஒருவருமே இந்த ஹதீஸை வச்சு கௌசர் தடாகத்துல சில பேர் அப்புறப்படுத்தப்படுவாங்க, இவர்கள் சஹாபாக்கள் தான் என்று இஸ்லாமிய உம்மத்துல எந்த ஒரு அறிஞரும் சொல்லவே இல்லை. இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஷியாக்கள் சொல்லியிருக்காங்க. ஷியாக்கள் இது மாதிரி வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க சஹாபாக்கள் கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுவாங்க என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் என்று சஹாபாக்களை மட்டப்படுத்துறதுக்கு இதெல்லாம் அந்த ஆதாரமா காட்டியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்பது சஹாபாக்கள்ல யாரும் வரமாட்டாங்க. இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட என்னுடைய சஹாபாக்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவங்க பிரபலமான சஹாபாக்கள் அல்லது அறியப்பட்ட சஹாபாக்கள் யாரும் கிடையாது. இது யாரை பத்தி பேசுதுன்னு சொன்னா, இந்த ஹதீஸே வருது. என்ன, கௌசர் தடாகத்தை அப்புறப்படுத்தப்படும் சம்பந்தமா நிறைய அறிவிப்புகள் வருது. அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டினா அந்த அறிவிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இன்னஹும் இர்தத்து அலா அத்பாரி மின் கஹ்கரா, அதாவது அந்த மக்கள் இந்த மார்க்கத்தை விட்டு மதம் மாறி சென்று விட்டவர்கள். அப்ப இந்த ஹதீஸ் பெரும்பான்மையா வரக்கூடிய வார்த்தைகள் எதை பத்தி சொல்லுதுன்னா, யார் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஈமான் கொண்டு பிறகு தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களோ அவங்கள பத்தி அது பேசுது. சஹாபின்னா யாரு, சஹாபியுடைய வரைவிலக்கணத்துல யார் வருவாங்கன்னா, மன் லக்கிய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் பிஹி மா தலா தாரி, யார் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில சந்திச்சு அதே ஈமான் கொண்ட நிலையில மரணிக்கிறாரோ அவர் தான் சஹாபி. ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தர் சந்திச்சார், ஈமான் ஏத்து இஸ்லாத்தை ஏத்துட்டாரு, முஃமின் ஆயிட்டாரு. ஆனா தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னா ஒரு சஹாபி கிடையாது. சில பேர் அந்த மாதிரி போனாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் குறிப்பா சில கிராமவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ஜக்காத் எல்லாம் இனி தரமாட்டோம், இந்த கடமையை நாங்க மறுக்கிறோம் சில பேர் மறுத்து போனாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, அஸ்வத் அல் அனசி, முசைலமா இப்னு கஸ்ஸாப் போன்றவங்க எல்லாம் நபின்னு ஏத்துக்கிட்டு நாங்க அவங்கள நபியா நம்புறோன்ற மாதிரி நபின்னு சொல்லி அவங்க நபியா ஏத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் யாரும் நபி வரமாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி இவங்க எல்லாம் எங்க குலத்தை சேர்ந்தவங்க, இவங்க நபியா இருக்கிறாங்கன்ற மாதிரி நாங்க நபியா இவங்களை ஏத்துக்கிறோம் டிக்ளேர் பண்ணாங்க. இது மாதிரி சில பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க, மதம் மாறிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள பத்தி தான் அந்த ஹதீஸ் பேசுறதை தவிர சஹாபாக்களை எந்த ஒருவரை பத்தியும் பேசுறது. ஆகவே கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுறவங்க யாரு, ரசூலுல்லாஹ் காலத்துல ஈமான் கொண்டு மதம் மாறிட்டாங்களே அப்படிப்பட்டவங்களை பத்தி இந்த ஹதீஸ் பேசு. சில பேர் மதம் மாறினாங்க, சஹாபாக்களை பத்தி இந்த ஹதீஸ் பேசவே இல்லை. பெண்கள் பகுதியில் கேள்விகள் இருந்ததுன்னா அந்த பேப்பர்ஸ் வந்து அந்த கேள்வியில வந்து ஒரு நிமிஷம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதி. சிறப்புல மூன்று தலைமுறைகள் சொல்லப்படுது. சஹாபாக்கள், அப்புறம் தாபியங்கள், அப்புறம் தாபியங்கள். இதுல சஹாபாக்கள் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே சரியான புரிதல்கள்ல இருந்தவங்க தான், சரியான கொள்கைகள் உள்ளவங்க. அப்போ அவங்களுடைய பகம் வந்து
எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த தாபியங்கள் தபோ தாபியங்கள் இவங்கள் மத்தியில சிலர் வந்து தவறு நினைச்சிருக்கிறாங்க, புரிதல்களையும் தவறுகள் இருந்திருக்கு. இப்படியான குழப்பங்கள் இருக்கும்போது இந்த குழப்பாக்கள் வந்து எப்படி எடுக்கிறாங்க? முன்னாடி நம்ம சொன்னோம் சலஃபுகள் சொல்றது இந்த 3 தலைமுறையை குறிக்கும் அப்படின்ட்டு. யார் யாரு? சஹாபாக்கள், தாபியங்கள், அத்பா தாபியங்கள். இவங்கள விளங்குற மாதிரி தான் மார்க்கத்தை விளங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சஹாபாக்கள் விஷயத்துல பிரச்சனை இல்லை. அடுத்ததா தாபியங்கள், அத்பா தாபியங்கள் இவங்க விஷயத்துல சில தவறுகள், சில புரிதல்கள்ல வந்து தவறுகள்லாம் நடந்திருக்கு தானே செய்யுது, அது எப்படி நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஹைருன் நாசி கர்னி, மனிதர்கள்லேயே சிறந்தவங்க யாரு? என் தலைமுறையினர். சும்மல்லதீன யலுனஹும் சும்மல்லதீன யலுனஹும், பிறகு அடுத்து வரக்கூடியவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த 3 தலைமுறையுமே சிறப்பித்த தலைமுறைன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள சிறப்பிச்சு சொல்லிட்டாங்க. சொன்னதுனால தான் சஹாபாக்களோடு தாபியங்களும் வருவாங்க, அத்பா தாபியங்களும் வருவாங்கன்றதுக்கு இந்த ஹதீஸ வலுவான ஒரு ஆதாரமா சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சஹாபாக்குடைய விளக்கம்னு சொல்லும் போது எப்படி நம்ம சொன்னோமோ, சஹாபா விளக்கம்னு சொன்னா ஏதோ குரான், 2வது சுன்னா, 3வது சஹாபா விளக்கம் அப்படி கிடையாது. குரான் சுன்னா 2 தான். அந்த 2 எப்படி விளங்குன்ற முறையத்தான் சஹாபாக்கள் சொன்னாங்க. அது எங்க இருந்து சொன்னாங்க? ரசூல் எடுத்து சொன்னாங்க. பார்த்தாங்க குரானுடைய வசனத்துக்கு ரசூல் என்ன விளக்கம் சொன்னாங்க, ஒரு சட்டத்தை ரசூல் எப்படி அமல்படுத்தினாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, இதை பார்த்தாங்க. இதை தங்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் செய்யறதை தாபியங்கள் அப்படியே பார்த்தாங்க. தாபியங்கள் அப்படியே அத்பா தாபியங்கள் வந்துச்சு. இந்த அடிப்படையில தான் அந்த 3 ஜெனரேஷனை குறிப்பிட்டு, 3 தலைமுறையை குறிப்பிட்டு அவங்க புரிதல் மாதிரி எடுக்கணும்னு சொல்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப அதுல வந்து சில தவறுகள் வந்துச்சுன்னா சஹாபாக்கள்டையும் புரிதல்ல சில தவறுகள் இருந்திருக்கு, இல்ல அதுதான் நம்ம சொல்லும் போது இஜ்மாவு சஹாபான், இஜ்மாவு தாபின், அங்கேயும் இஜ்மாவு தாபின் வரும். அதே அர்த்தத்தில் அங்கேயும் நம்ம சொல்றோம். புரியுதா? பெண்கள் பகுதிகளில் கேள்வி இருந்தா முதல்ல மாணவர்களுக்காக அவங்கள்ட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கல்வியா பத்தின ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னாலுமே அதே அந்த பேப்பர்லையும் எழுதி நீங்க கொடுத்துருங்க. இன்ஷால்லா நேரம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் அவங்களுடைய பேப்பர்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஆண்கள் பகுதிகளில் கேள்வி பதில் வந்து முடிவடைக்கணும். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஜகாத்து பற்றிய கேள்வி. என்னிடம் 12 பவுன் நகை இருக்கிறது, அதில் அது அதிகரிக்கவில்லை, அதனுடைய தாய் வீட்டு சீதனம், இதற்கு பிறகு வாங்குவதற்கு வசதியும் இல்லை. அந்த 12 பவுனுக்கு ஒரு முறை கொடுக்கணும். ஜகாத் என்பது ஒரு முறை கொடுக்கணுமா, இல்லை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணுமா? அவ்வாறு கொடுத்தால் எனக்கு ஆண்டிற்கு கொடுப்பது வசதி இல்லை. இப்போது அந்த 12 பவுனில் இருந்து விற்று கொடுத்தால் வருடம் அவ்வாறு நடந்தால் என்னுடைய அந்த நகை குறையும். பொதுவாக ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜக்காத் என்பது ஒருத்தவங்க கிட்ட 85 கிராம் அளவுக்கு ஒருத்தவங்ககிட்ட தங்கம் இருந்ததுன்னு சொன்னான். 85 கிராம்ன்றது கிட்டத்தட்ட 11 சவரத்துக்கு நெருக்கமா. 85 கிராம் ஒருத்தவங்ககிட்ட தங்கம் இருந்ததுன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்? அதுல ஜக்காத்து கடமையாகும். இப்போ ஜக்காத்து வந்து கடமையாகும் போது ஒவ்வொரு வருடமும் கடமையாகும். ஜக்காத் என்பது கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் தர வேண்டியது இல்லைன்ற கருத்து வந்து நூதனமான கருத்து, புதிய ஒரு கருத்து. இது முன் சென்ற மக்கள்கிட்ட இல்லை, இது புதிய ஒரு கருத்து. நான் முன்னாடியே சொன்ன பாருங்க, அணியக்கூடிய நகையில ரெகுலரா அணியக்கூடிய நகைக்கு ஜக்காத் இருக்கா இல்லையான்றத கருத்து வேறுபாடு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இங்க என்ன, ஜக்காத்து நம்ம கொடுக்குறோம்னா கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் தரணுமா இல்லையா அப்படின்ற கருத்து வேறுபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இப்படி ஒரு கருத்து வேறுபாடு முன்னாடிலாம் இல்லை. இது சமீபம் வந்த புதிய ஒரு கருத்து. இந்த கருத்து என்ன செய்யப்படாது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மார்க்கத்தில் எந்த ஒரு கருத்து புதிய ஒரு கருத்தாக இருக்குமோ அது ரத்து செய்யப்படும். ரத்து சொல்கிறாங்க, மன் அஹத சஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அது இந்த மார்க்கத்தில் இல்லைன்னா ரத்து செய்யப்படும். இப்போ இஸ்லாமிய உம்மத்தில் 1400 வருஷமா இப்படி ஒரு கருத்தே இல்லை, புதுசாக ஒரு கருத்து வந்துச்சு. அப்போ இந்த கருத்துல என்ன செய்யப்படாது, எடுக்கப்படாது. அடுத்து ரெண்டாவது, நான் ஜக்காத்துக்கு எப்படி கொடுக்கணும்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 12 சவரம் நகை இருக்குன்னா அவங்க அதுக்கான ஜக்காத்து கொடுப்பாங்க. எப்படி ஜக்காத்து கொடுப்பாங்க, அவங்ககிட்ட செல்வம் இருந்தால் 2.5% வீதம் கணக்கிட்டு கொடுப்பாங்க. வேற எந்த செல்வம் இல்லைன்னு சொன்னா இருக்கிற நகையிலேயே எவ்வளோ கடமையாகுதோ அதை என்ன செய்வாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க, அதை விற்று கொடுத்துருவாங்க. இப்படியே எப்போ வரைக்கும் கொடுக்க முடியும், அந்த 85 கிராம் வர அளவுக்கு தான் கொடுக்க முடியும். எப்போ 85 கிராம் கீழே குறைஞ்சிருமோ, 84 கிராம் வந்துடுமோ, அதுக்கப்புறம் அந்த நகையில ஜக்காத் இல்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நகை வந்து அது உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு 6 கிராம் நகை வாங்குறாங்க. 84 ஒரு 6 90 கிராம் ஆச்சு. அது எப்போ 90 கிராம் ஆகுதோ அதுல ஒரு வருடம் கடந்தா தான் மீண்டும் ஜக்காத் என்பது கடமையாகும். அப்ப ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் எல்லாம் போயிடும்ன்றதுலாம் அந்த கருத்து வந்து என்ன ஏற்புடையது இல்லை. ஏன்னா ஜக்காத்து எப்ப கடமையாகும்னா 85 கிராம் இருந்தா தான் ஜக்காத்து கடமையாகும். 84 கிராம் தான் நகை இருக்குதுன்னு சொன்னா ஜக்காத்தே கடமை இல்லை முதல்ல. இறங்குதுங்களா? அப்ப எப்போ வரைக்கும் 85 கிராம் நகை இருக்கோ அது வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனுடைய மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கூடுதலான செல்வமாகத்தான் பார்க்கப்படும். உங்ககிட்ட நகை ஏறாது, ஆனா அதனுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகும். அப்ப அந்த அடிப்படையில அது கொடுத்துதான் ஆகணும். டைம் தான் சொல்றாங்க. வேற எதுவும் இருக்கா? வேற கேள்விகள் பெண்கள் பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னா சீக்கிரம் அந்த பேப்பர் மட்டும் கொடுத்தாங்க. கேள்விகள் இல்லைனாலும் ஃபீட்பேக் மட்டுமாவது பெண்கள் தரப்புல இருந்து வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்ட. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், மற்ற மதரசாவுகள்ல இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள்ல அவங்களுடைய பெயர், எந்த மதரசா, அவங்களுடைய தொடர்பு எண், அப்படி அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வாலண்டியர்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்க கிளம்பும்போது கேள்விகள் இருந்தால் கொடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன். ஆண்கள் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. 2வது ஜமாத் வந்து ஒரு பள்ளியில தொழுகை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது ஜமாத் வைக்கலாமா? சில பேர் வந்து தொட்டு தொழுவாங்க, அது மாதிரி தொழுலாமான்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக சவுண்டா பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மஸ்ஜிது மொஹல்லால கிடையாது, மார்க்கெட் வீதியில் இருக்குது. மார்க்கெட் வீதியில் கடைத்தெருவில் இருக்கும். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தொழுதுட்டு போவாங்கன்னா அந்த மாதிரி பள்ளிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜமாத்து தொழுவதில் பிரச்சனை கிடையாது. மொஹல்லா பள்ளி இருக்குது, தெருப்பள்ளிகள் இருக்குது. இப்போ அதில் வந்து ஜமாத்து தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம், முதல் ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஜமாத்து தொழுலாமா கூடாதா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இதில் 4 இமாம்களுடைய கருத்து என்னன்னா கூடாது, அது மாதிரி செய்யக்கூடாதுன்றாங்க. மற்ற சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, 2வது ஜமாத்து வைக்கலான்றாங்க. இவங்க எல்லாருடைய கருத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது எதுக்கு ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்ற காரணத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் நோக்கம். என்ன நோக்கம், ஒரு ஜமாத்து வந்து இருக்கும்போது 2வது ஜமாத்து ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா முதல் ஜமாத்தை மக்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். நம்ம எப்போ போனாலும் தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலை வந்து மக்கள்கிட்ட உருவாகும். இப்போ இந்த நிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம், 2வது ஜமாத்துக்கு அனுமதித்தாதான். அப்போ இது மக்கள் மத்தியில் என்ன செய்யும், ஜமாத்தை பற்றிய ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போகும். பிறகு முஸ்லிம்களுக்குள்ளே சில பேர் என்ன, இவர் இமாமத் பண்றாரா, அவர் பேர் நான் தொழுவ மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து தொழுதுக்கிறேன்ற மாதிரி விரோதங்கள், பகைமை, இது மாதிரி ஃபித்னா குழப்பங்கள்லாம் உருவாகும். இதை அடிப்படையா வச்சுதான் 2வது ஜமாத்து கூடாதுன்னாங்க. எனவே இது மாதிரி காரணங்களை வச்சு ஒருத்தவர் ஜமாத்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சிருக்கிறாரு, ஏதோ சில காரணங்களால எப்பமாவது ஒரு முறை வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் ஜமாத்துக்கு ரெகுலரா வர்றவர், சில இடத்துல வர்றாங்க, வந்து பார்த்தா ஜமாத்து முடிஞ்சிருக்கு. இது மாதிரி சில நேரங்கள்ல நம்ம வந்து ஜமாத்து தொழுவது தவறில்லை. வளமையாக்கிட்டு ஒவ்வொரு லோஹர் ஜமாத்து வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 ஜமாத்து, அசல் ஜமாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4 ஜமாத்து, இது மாதிரிலாம் வந்து தொடர்ந்து வளமையாக்காம என்னைக்கோ ஒரு முறை தொழுவதுல பிரச்சனை இல்லை. அப்போ இது விஷயத்துல இதுதான் உலமாக்கள் சொல்றாங்க. தடுத்ததுக்கான நோக்கம் என்ன, முதல் ஜமாத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் விளங்காம போயிடக்கூடாது, இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். எனவே அந்த குழப்பங்கள் இல்லாம வளமையாக்காம 2வது ஜமாத் வச்சா பிரச்சனை இல்லை. இதை வளமையாக்கிக்கிட்டு பண்றது தவிர்க்கணும். ஏன்னா ரசூல்லா காலத்துல ஜமாத் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் ஜமாத்துல நடத்தப்படல. சஹாபாக்களோடு சில அறிவிப்புகள் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு. அதை வச்சு நம்ம என்ன வழங்குறோம், அதை வளமையாக்க
கூடாதுன்னு விளங்குறோம். அதனால எப்பமாவது நம்ம சந்தர்ப்பங்களை செஞ்சால் பிரச்சனை இல்லை. அடுத்து தொட்டு தொழுவோமோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொழுவோமோ தொட்டு தொழுவாங்க. தொட்டு தொழுவன்ற அவசியம் இல்லை. ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ்ல என்னன்னு சொன்னால், ஒரு சஹாபி வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரேனும் இவருக்கு தர்மம் செய்ய விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ ஏற்கனவே தொழுத சஹாபி சில அறிவிப்புகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, மீண்டும் அவங்க ரெண்டு தொழுதாங்கன்னு வருது. அதனால தொட்டு தொழுன்ற அவசியம் இல்லை. இப்போ நின்று அவங்களே புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆனால் என்ன, அவங்க கடமையான தொழுகை தொழுறாங்கன்னு சொல்லி தெரியணும். சில பேர் சுண்ண தொழுதுட்டு இருப்போம், அப்போ தட்டிட்டு நிற்பாங்க. வந்தவங்களுக்கு நம்ம என்ன தொழுன்னு முதல்ல தெரியணும். இப்போ வர்றோம், 2 பேர் உள்ள ஒன்னா வந்தாங்க, அப்போ ஒருத்தர் தொழுறாருன்னா இவர் ஜமாத் தொழுறாருன்னு சொல்லி தெரியும். புதுசா வராரு உள்ள ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு, நின்று தொழுவும் போது அவர் சுண்ணத்தை தொழுறாரா, நஃபில தொழுறாரா, ஜமாத்தை தொழுறாரா, பரல தொழுறாரா, வித்தியாசமே இல்லாம என்ன சில பேர் செயல்படுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கவனமா செயல்பட வேண்டும். முடிச்சுமா வா வேற எது இருக்கா? ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க ஹாஸ்டல்ல ஒரு இமாம் மட்டும் தொழுது வைக்கிறாங்க. தொழுகையுடைய அது ஓதுறத ஒரு சில ஷிர்கான இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சொல்லலாம அதை கணிதமா அதனுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுமா? இல்லை, அவர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மாதிரி சொன்னாங்க. யாரு நஃபில் தொழுறவங்க பின்னாடி நஃபில் தொழுறவங்க பின்னாடி ஃபர்லு தொழுகை நிறைவேற்றணும். ரசூல்லா காலத்தோட சஹாபி என்ன பண்ணுவாங்க, ரசூல்லா கிட்ட இஷா தொழுவாங்க. தொழுதுட்டு அவங்க ஊர்ல அவங்க கிராமத்துல போய் மக்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஒரே தொழுகையை 2 வாட்டி நீங்க தொழாதீங்கன்னாங்க. அப்போ முதல்ல அவங்க தொழுது கடமை நிறைவேறிச்சு. 2வது அவங்க தொழு வச்சது நஃபில் அர்த்தத்தில் தொழு வச்சாங்க. அவங்க முன்னாடி தொழுவாங்க.